டேய் எனக்கு ஒரு டவுட்டுடா. உங்களுக்கு தெரியுமா எப்படி குழந்தை பிறக்கும்னு? ஏன்டா கேக்குற? தெரியுமா தெரியாதா? கல்யாணம் பண்ணும்போது தாலின்னு ஒண்ணு கட்டுவாங்க. அது 3 வாட்டி கட்டினா குழந்தை பிறந்துருமா? 2 குழந்தை வேணா 6 வாட்டி கட்டுவாங்களா? எங்க அம்மா சொல்லிருக்காங்க, கல்யாணம் பண்ணாலே கடவுள் குழந்தை கொடுத்து வரும். எல்லாம் போய். எனக்கு தெரியும் எப்படி குழந்தை பிறக்கும்னு. பையனும் பொண்ணும் கிஸ் பண்ணி கட்டி பிடிச்சா குழந்தை பிறந்துரும். உனக்கு எப்படி தெரியும்? நான் டிவில பார்த்தேன். எங்க அப்பாவோட. டிவிலியா? அப்பாவோடைய? அப்ப இருந்து என் மனசுல ஆழமா பதிவான ஒரே விஷயம், கிஸ் பண்ணி ஹக் பண்ணா குழந்தை பிறந்தது. ஐ நோ இட் சவுண்ட்ஸ் தான், பட் பல வருஷமா இதைத்தான் நம்பிட்டு இருந்தேன். வர வர எல்லா நாளைக்கும் லேட்டா தான் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன பாக்குறீங்க டிவில? அது ஒண்ணும் இல்லம்மா, நியூஸ் பாத்துட்டு இருந்தேன். பையன் தூங்கிட்டு இருக்க. எனக்கு தம்பி தங்கச்சி வேண்டாம், 2 பேரும் படுங்க. என்னதான் நான் ஆர்வ கோளாறா இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். முக்கியமா இங்கிலீஷ் டீச்சர் ரீட்டா மிஸ். ஹாய் கண்ணா. ஹாய் மிஸ். உங்க கிளாஸ் ஒர்க் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன். கிளாஸ்ல போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறியா? ஓகே மிஸ். சரி, தூக்கிடுவியா? பே கேர்ஃபுல். ஓகே மிஸ். அடிபட்டுடுச்சா? I told you to be careful, no? ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம் வலிக்குது. So cute. நான் பேட் கேட், நான் ஹீமன், நான் ஜாமுராய், நான் ஸ்கூபிடு. ஸ்கூபிடு நாய்டா. இவனுக்கு என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? ஏன்டா உம்முன்னு இருக்க? என்னடா ஆச்சு? நான் சொல்லுவேன், அது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. God promise. Mother promise. ரீட்டா மிஸ் இருக்காங்கல்ல, எனக்கு கிஸ் பண்ணிட்டாங்கடா. என்னடா சொல்ற? எப்படியா? நான் கிளாஸ் ஒர்க்க கலெக்ட் பண்ண ஸ்டாஃப் ரூமுக்கு போனேன்னா, அப்போ கீழே விழுந்து தலையில அடிபட்டுச்சா. அப்புறம் மிஸ் பயந்து போய் என் தலையில தடவிட்டாங்களா. அப்போ so cute சொல்லி கிஸ் பண்ணிட்டாங்கடா. அப்போ ரீட்டா மிஸ்க்கு குழந்தை பிறந்துருமா? நீ அப்பா ஆயிடுவியா? ஆயிடுவேனா? ரீட்டா மிஸ்ஸோட வயிறு பெருசாகுமா? ஆகுமா? டேய் பயமுறுத்தாதீங்கடா. எங்க அம்மா சொல்லிருக்காங்க 10 மாசம் ஆகுமா குழந்தை பிறக்கிறதுக்கு. டேய் எப்படா வயிறு பெருசாகும்? ஒரு 3 to 4 months நினைக்கிறேன். எப்படி பண்ணிட்டியடா பாவி. 4 மாசம் ஒரு நாள் இத பத்தி யோசிச்சு செத்துட்டு இருந்தேன். ச்சே, எப்படி அப்படி நினைச்ச? கேவலம்டா நீ. ஹே, அப்ப எனக்கு சின்ன வயசுமா, விவரம் தெரியாது.
எது நீ சொல்ற கதையில உனக்கு விவரம் தெரியாது. இத நாங்க 2 பேரும் நம்பணும். சரி நம்பாத, நான் கதையை சொல்லல. டேய் கோச்சுக்காதடா, கதையை சொல்லு. கிளைமேக்ஸ் என்ன? கிளைமேக்ஸ் தானே. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஃபீல் பண்ணாதப்பா. பயப்பட எத்தையோ பார்த்து பயந்துருக்கான். Very good, Kishore. Students, enjoy your holidays. See you soon. மிஸ் வீட்டு பக்கத்துல தானே இருக்க. பையன் பெருசாக தானே பாடுறா. Hey Kishore, உனக்கு போன்டா. பயிர் பெருசாச்சா? இல்லடா பாத்துட்டேன். ஓகேடா. வர வர சார் டவுட்டே கேக்குறது இல்ல. அப்பா டேய் சும்மா கேட்டேன்டா. எதான் வெக்கேஷனுக்கு ஊரூரா சுத்தினாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. மிஸ் பாத்துட்டேன்டா. மொழி பெருசால. Good morning, children. Sit down. Okay. Kishore. Kishore, இங்க வா. Go and rub the board. கிஷோர் என்னாச்சு? யாரா எல்லாருக்கிட்டையும் சொன்னா? விஷ்ணுடா. டேய் வானாண்டா. டேய் மிஸ்கிட்ட மாட்டி விட்டுவாண்டா. டேய் வானாண்டா. முறைக்கிறாங்களே. என்னாச்சு உனக்கு? போன எக்ஸாம்ஸ் வேற ஒழுங்கா பண்ணல. விஷ்ணுவை வேற போட்டு அடிச்சிருக்க. கிளாஸ்ல கான்சென்ட்ரேஷனே இல்ல. I didn't expect this from you. Tell me Kishore, what's bothering you? சாரி மேம், ஆக்சுவலி எங்க தப்பு தான். எங்க ஆஃபீஸ் அண்ட் பிசினஸோட ப்ரெஷர்ல நாங்க பையனை சரியாவே பார்க்கல மேம். We'll take care ma'am. We're really sorry. Sorry ma'am. இனிமே இப்படி நடக்காது. You know I like you very much, right? Look at me. Look at me. Smile. சரி. நீ சிரிச்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. மேம் எவ்வளவு மாசம் ஆச்சு? என்னடா? ஓ 5 மாசம். ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு மேம்? ஓஹோ. டேய் பலபடா. நான் அதுக்கு போணும். பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, வெளியில போயிடு. இல்ல என்னது? மிஸ் எதுக்கு என்ன வெளியில போக சொன்னாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா என்ன பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைச்சு பயத்துல the most embarrassing thing.
புரியுது. என்னதான் பண்றது இப்போ? பேசுங்க. கேட்டுருவா? சரி. கேட்டுவா? சரி வா. கிஷோர் கண்ணா பாடுறா இங்க. என்னடா ஆயிடுச்சு உனக்கு? அப்பா இருக்கேன்ல, பேசு. நீ பார்த்தனால தான் நான் பார்த்தேன். டேய் நான் என்னடா பார்த்தேன்? நீங்க என்னங்க பாத்தீங்க? நான் ஒண்ணும் பாக்கலமா. டேய் கிஷோர் கண்ணா பேசண்டா. என்னடா ஆயிடுச்சு? இருங்க நான் பேசுறேன். கண்ணா கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா இருக்கே, என்னாச்சு? அம்மா கிட்ட சொல்ல. மொத்தம் நீ சொல்லிடலாமா நினைச்சேன். நல்ல வேலை சொல்லல. ஸ்கூல் மாத்திடலாமாடா? ஆபீஸ்ல இருந்து லேட்டா வரனால உன்னை ஒழுங்கா கவனிக்க கூட முடிய மாட்டேங்குது. ஆபீஸ் பக்கத்துலயே ஒரு வீடு பாத்திருக்கேன், பக்கத்துலயே சிபிஎஸ்இ ஸ்கூல் கூட இருக்கு. ஓகேவா? அப்படியே ஒரு பாதி வாரம் என் நெஞ்சில இருந்து குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. 4 மாசம் 4 வருஷம் ஆச்சு. எவ்ரிதிங் சேஞ்ச். என் வீடு, என் ஹிப் சைஸ், எங்க அப்பாவோட பைக், என் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆஃப் கோர்ஸ் என் லுக். ஆனா ஒண்ணு மட்டும் மாறல. என் மனசுல எங்கேயோ என் குழந்தை வளர்ந்துட்டு இருக்குன்னு தோணிட்டே இருந்துச்சு. பட் ஒன் டே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துச்சு. நாளைக்கு வாங்கிக்க. என்னது? கேம் சிடி. ஹலோ தம்பி, உனக்கு போன் பா. ஹலோ. என் வீட்டுல கரண்ட் இல்ல, உன் வீட்டுல கேம் விளையாடலாமா? Oh my new game. இதெல்லாம் 4th சாப்டர்ல எல்லா போர்ஷனையும் கவர் பண்ணிடலாம்டா, படிச்சிடலாம். என்னப்பா படிக்கிறீங்களா? ஆமா பாட்டி. காலை தூக்குங்க பாட்டி. அந்த கதவு முடியலங்களா? ஏன் சார்? தம்பி பட்டனை மண்ணா தாண்டா கேம் ஒர்க் ஆகும். நம்ம பண்றீங்கடா, என்ஜாய் பண்ணுங்க.